Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இந்த வீடியோவில் வந்து சயின்ஸு ஹீட் டாப்பிக்லேருந்து ஒரு 6-7 கொஷின் மட்டும் பார்த்துருவோம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரியான கொஷின்ஸ் தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ ஒரு குரூப் 4ல் இல்லை குரூப் 2 ப்ரிலிம்ஸில் எந்த லெவலில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஷின், விச் சப்ஸ்டன்ஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி? பின் வருவனவற்றில் அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் கொண்ட பொருள் எது? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து வாட்டர், நீர் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கான டெஃபினேஷன், அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டு டு ரைஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது கெல்வின். ஓகேவா? அப்போ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டு, அப்போ எவ்வளவு ஹீட் எனர்ஜி தேவைப்படுது, எதற்கு தேவைப்படுது அப்படின்னா ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் 1 கிலோ சப்ஸ்டன்ஸை எடுத்து, அந்த சப்ஸ்டன்ஸ் வாட்டராக இருக்கலாம், மெர்க்குரியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அந்த அந்த 1 கிலோ அந்த அளவுக்கு அந்த சப்ஸ்டன்ஸை எடுத்துட்டு அதனுடைய டெம்பரேச்சர் நம்ம எவ்வளோ ரைஸ் பண்ணுறோம், 1 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்ம வச்சுக்க வேண்டிய வார்த்தை 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஸோ ஃபஸ்ட்டு ஹீட் எனர்ஜியா, அது கரெக்டு. அந்த கேள்வியே பதில் நமக்கு தெரிஞ்சாகணும். ஓகே தானே? அப்போ 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 வார்த்தை முக்கியம். அப்போ இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா C = Q/m ΔT. இதுதான் ஃபார்முலா. அப்போ C அப்படிங்கிறது இங்கே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, Q அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜி. அப்போ அதற்கான யூனிட் என்னது? ஜூல். ஜே போடுவோமா? ஜூல். ஓகேவா? அப்போ இங்கே வந்து எம் அப்படின்னா மாசு, எம் அப்படின்னா மாசுக்கான யூனிட்டு கிலோகிராம், கிலோகிராம். இந்த டெல்டா டி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், டீங்கிறது டெம்பரேச்சர், டெல்டா டி அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ அந்த டெம்பரேச்சருக்கு என்ன போடலாம்? டிகிரி செல்சியஸ் போடலாம், இல்லைனா கெல்வின் போடலாம். அப்போ நமக்கான ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கான யூனிட் என்னது? ஜூல் டிவைடட் பை கேஜி டிகிரி செல்சியஸ் அல்லது கேஜி கெல்வின் அப்படின்னு வரும். ஓகே தானே? ஸோ அப்போ இந்த யூனிட்டி இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸுங்கிற வார்த்தை முக்கியம், 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின்கிற வார்த்தை முக்கியம், அந்த ஃபார்முலா முக்கியம், அதற்கான யூனிட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்சால் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? 4000 சம்திங் வரும். ஸோ கரெக்டான நம்பர் என்னன்னு பார்த்து அதையும் படித்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அட் வாட் டெம்பரேச்சர் ஆர் த செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ஸ் ஈக்குவல்? எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவுகள் சமமாக இருக்கும்? இதுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா வச்சு நம்ம போயிடுவோம். எப்படி டெரிவ் பண்ணணுங்கிறத சொல்லி காமிச்சிடுறேன். அப்போ ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு 9/5 செல்சியஸ் ப்ளஸ் 32. இது தெரிஞ்சிரும்ல. இதில் நம்ம செல்சியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபாரன்ஹீட் கண்டுபிடிச்சிக்கலாம், ஃபாரன்ஹீட் கொடுத்துருந்தாங்கன்னா செல்சியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று சப்ஸ்டிட் பண்ணி இன்னொன்று கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன், அப்போ ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு அன்னோன் வேரியபிள் இருந்துச்சுன்னா அந்த அன்னோன் வேரியபிளை நான் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ செல்சியஸுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 100 200 ஏதோ ஒன்று போட்டு பாருங்கள். ஃபாரன்ஹீட்டுக்கு ஒரு 50 100 ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம், அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ கேள்வி என்ன, நான் வந்துடுறேன். செல்சியஸும் ஃபாரன்ஹீட் ஸ்கேலும் ஈக்குவலாக இருக்கணுமா? அப்போ ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ரெண்டுமே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கவா? ரெண்டு ஈக்குவல்ப்பா, ரெண்டு ஏதோ ஒரு காமனான நான் ஒரு வேல்யூ எடுக்கணும். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுமே எக்ஸ், அதாவது ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ எக்ஸ் ரெண்டுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ப்ளஸ் 32. இப்போ இந்த எக்ஸுக்கான வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் மைனஸ் 32, இந்த ப்ளஸ் 32 இங்கே மைனஸாக வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 9/5 எக்ஸ்ன்னு வருமா? அப்போ இங்கே இருக்கிற 5 எனக்கு நான் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிடுவேன். அப்போ 5 × x - 32 இஸ் ஈக்குவல் டு 9xன்னு வரும். கரெக்டாக? அப்போ 5x மைனஸ், இப்போ 5 × 32 என்னன்னு பார்க்கணும். 32, அப்போ 116 வரும். 2 5 10, மிச்சம் 1, 3 5 15 போனா 160. கரெக்டாக? அப்போ இங்கே 5 × 32 160ன்னு வருது. இஸ் ஈக்குவல் டு 9x. அப்போ இங்கே இருக்கிற இந்த 5x இங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ 9x - 5x 4x இஸ் ஈக்குவல் டு -160. இந்த மைனஸை மைனஸை வந்து விட்டுறக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ -160 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 40ன்னு வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு -40 டிகிரி. -40 டிகிரி. ஆப்ஷன் பி. ஸோ இப்படி தான் நம்ம இது பண்ணணும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அட் வாட் டெம்பரேச்சர் ஆஃப் த செல்சியஸ் இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா -40 டிகிரி அப்படிங்கிறது இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் மறந்துட்டாலும் நமக்கு எப்படி டெரிவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதில் வந்து செல்சியஸ் கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட் கேட்பாங்க, ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டு செல்சியஸ் கேட்பாங்க. எந்த டிகிரியில் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேள்வி வரலாம். ஏற்கனவே வந்திருக்கு இந்த -40 டிகிரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் த சன் டு எர்த்? சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்பம் பரவுவதற்கு எந்த முறை வந்து காரணமாகிறது? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ரேடியேஷன், வெப்ப கதிர்வீச்சு. ஸோ அப்போ ரேடியேஷன்
ரேடியேஷன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதை மட்டும் இந்த ரேடியேஷன் நமக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வரணும். என்ன அப்படின்னா இதற்கு ஒரு மீடியம் தேவையில்லை. டஸ் நாட் ரெக்வயர் மீடியம். இட் கேன் ட்ராவல் இன் வேக்கம். ஓகேவா? அந்த வேக்கம் ஆஃப் ஸ்பேஸ் ஒரு வெற்றிடத்தில் இதனால் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ இந்த ரேடியேஷன் சன்னிலிருந்து எர்த்துக்கு அந்த ரேடியேஷன் முறையின் மூலமாகத்தான் நமக்கு அந்த வெப்பம் பரவுது. ஓகேவா? இது என்ன வேவ்ஸ் மூலியமாக பரவும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், EM வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த வார்த்தையை யாவச்சுக்கணும். அப்போ ரேடியேஷன் அப்படின்னா டஸ் நாட் ரெக்வயர் மீடியம். இதற்கு ஒரு மீடியம் தேவை இல்லை. அதற்கப்புறம் இது வேக்கம் ஒரு வெற்றிடத்திலேயேவும் இதனால் ட்ராவல் பண்ண முடியும். இதை என்ன வேவ்ஸ் மூலியமாக இது கடத்துது அப்படின்னா EM வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இதெல்லாம் ரேடியேஷன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோடனே நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் யா வரணும். ஓகேவா? ஸோ 9th 8th 10th எல்லா புக்லையுமே இந்த வார்த்தைகள் வரும். கண்டக்ஷன்னா என்ன, கன்வெக்ஷன் என்ன, ரேடியேஷன்னா என்ன அப்படிங்கிறது மூணுமே எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கவனமாக படிச்சுக்கணும். அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ் இஸ் யூஸ்டு டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் ஹீட் கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை சப்ஸ்டன்ஸ். இந்த வார்த்தை முக்கியம். அமௌண்ட் ஆஃப் ஹீட் கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை சப்ஸ்டன்ஸ். பின்வருவற்றில் ஒரு பொருள் உட்கவர்ந்த அல்லது வெளியிட்ட வெப்பத்தின் அளவை அளவிட பயன்படும் கருவி என்னதுன்னு கேட்குறாங்க. கெலோரி மீட்டர். அப்போ கெலோரி மீட்டருக்கான டயக்ராம் நம்ம புக்கில், ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்போ கெலோரி மீட்டரில் என்னென்னலாம் இருக்கும்? இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனால் கெலோரி மீட்டர்லேயே தெர்மாமீட்டர் அந்த இதில் அந்த கெலோரி மீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே தெர்மாமீட்டர் உள்ளே இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. கெலோரி மீட்டருக்கான இது ஒரு டெஃபினேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கெலோரி மீட்டருக்கான டெஃபினேஷன். இப்போ கெலோரி மீட்டர்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. கெலோரி மீட்டரில் என்னென்ன பொருள்லாம் உள்ளே வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி, which of the following law states that at constant temperature. அப்போ இங்கே T கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? at constant temperature the volume of a given mass of dry is inversely proportional to its pressure. அப்போ volume is inversely proportional to its pressure. இப்போ T கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். இது எந்த லாவை சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. பின் வருவனவற்றில் எந்த விதி மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள உலர்ந்த வாயுவின் கன அளவானது அதன் அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் என கூறுகிறது அப்படிங்கிறது விதி. இந்த விதி எந்ததனுடைய டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பாயில்ஸ் லாவினுடைய டெஃபினேஷன். ஸோ பாயில்ஸ் லா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நமக்கு தெரியும் வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். இல்லை எப்படின்னா இப்படி படிச்சுக்கோங்க. ப்ரெஷர் ஏன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே நமக்கு இந்த இதுதான் இருக்கும். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் வால்யூம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கணும். ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம் அப்படிங்கிறது இந்த ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ P இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு V. Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூமு, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், Tங்கிறது டெம்பரேச்சர். ஸோ இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ அப்போ பாயில்ஸ் லாவுக்குரிய டெஃபினேஷன் என்னன்னு தெரியும். டெஃபினேஷன்லேருந்து நமக்கு இந்த இதை நமக்கு டெரிவ் பண்ணிடலாம். இது எப்படி அப்படிங்கிறது எழுத தெரியணும். ஸோ இதுலேயேவும் நான் இந்த ப்ரொபோஷனலை எடுத்துகிட்டு இஸ் ஈக்குவல் டு போட்டேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்பேன். அப்போ அதெல்லாம் வந்தால் எப்படி மாறுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. P இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு V, T கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு பேர் என்னது? பாயில்ஸ் லா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதே தான் இந்த இதை மாற்றி போட்டு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ஓகேவா? அப்போ பாயில்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் லா இருக்குது அப்படிங்கிறத அங்கே புக்கில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். அந்த எல்லா லாவையுமே அந்த ஃபார்முலா என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சாலே இந்த இது நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அப்போ ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா இன்னொன்று நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்த கேள்வி, விச் கேஸ் இஸ் பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங்லாம் ஹீட்டில் தான் வரும். நம்ம ஜாகிரஃபியில் படிச்சிருவோம். பட் ஹீட்டில் இதுவும் கவர் ஆகுது அப்படிங்கிற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி இங்கே வச்சிருக்கேன். பசுமை இல்லாத விளைவு மற்றும் புவி வெப்பமடைதலுக்கு முக்கியமான காரணமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். பட் இந்த கேள்வி ஹீட்டில் வரும், கவர் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வச்சாச்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி, a small gap is left between the rails of a railway track to allow for ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே சிறிய இடைவெளி விடப்படுவதன் காரணம் என்ன? ரயில் தண்டவாளத்துக்கு இடையில ஒரு சின்ன கேப் விடுவாங்க. எதுக்கு அப்படின்னா அது சம்மர் டயத்தில் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஹீட்டுனால அது எக்ஸ்பேன்ஷன் ஆகும். சம்மர் டயத்தில் ஹீட்டுனால அது எக்ஸ்பேன்ஷன் ஆகும். நம்ம புக்கில் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் நம்ம இதை படிப்போம். ஸோ புக்கில் இருக்குது, இந்த கண்டென்ட்லாம் புக்கில் இருக்குது. அப்போ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன? எக்ஸ்பேன்ஷனில் என்னென்னலாம் நடக்கும், ஹீட்டுனால என்னென்ன ரியாக்ஷன்லாம் நடக்குது, அப்போ ஹீட்டுனால எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸ்பேண்டில் என்னென்னலாம் இருக்குது, தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. அதுமாதிரி லீனியராக எப்படியா இருக்குது, ஏரியா மாறுமா, வால்யூம் மாறுமா, அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ அப்போ எதுக்கு ஒரு அந்த ரயில்வே ட்ராக்கில் அந்த ஒரு சின்ன கேப் விட்றாங்க அப்படின்னா சம்மர் டைமில் அது எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்காக தான் விட்றாங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.